ஏசப்பா பாருங்கள் ஏசப்பா, என் ஃப்ரெண்டு பேசவே மாட்டேங்கிறான் ஏசப்பா. நானும் மெசேஜ் பண்ணி பார்க்க எல்லாமே டபுள் டிக் உள்ளது ஏசப்பா. ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான் ஏசப்பா. ஏசப்பா நான் எத்தனையோ கால் பண்ணி பார்த்துட்டேன், அவன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான் ஏசப்பா. அட்லீஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி பிஸியாக இருக்கேன், இல்லை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் என்னால் பேச முடியல, எப்படியாவது சொல்லலாம் ஏசப்பா. நான் எவ்வளோ தான் அவன் பின்னாடியே போவேன், கஷ்டமாக இருக்கு ஏசப்பா. மகளே, மனுஷங்க என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, மனுஷங்க என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க, மனுஷங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு இவ்வளோ உள்ள உடையுதில்ல. நீ என்னைக்காவது யோசித்திருக்கியா? உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன்னா நீ என்கிட்ட பேசணும்னு எவ்வளோ காத்திருக்கிறேன்னு தெரியுமா? நீ இடத்துல ஜெபிக்கணும்னு நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா? இந்த பெயின் உனக்கு புரியுதா? மனுஷங்களை பிடிச்சு வைக்காத. மனுஷங்க அவனை விட்டு என்னைக்குனாலும் போயிடுவாங்க. இதுதான் மனுஷனோட இயல்பு. நீ அவங்க இடத்துல எவ்வளோ உண்மையாக இருக்கலாம், எவ்வளோ அன்பாக இருக்கலாம், ஆனால் அவங்க உன்னை தூக்கி விட்டு பேசிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் ஆகாது. உன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராகிய இயேசுன்னா உனக்கு காத்துட்டு இருக்கிறேன். என்னிடத்துல பேசுவாயா? என்னிடத்துல அன்புக்கு வருவாயா? ஏசப்பா சாரி ஏசப்பா, உண்மைதான் ஏசப்பா. மனுஷங்க பின்னாடி போனது என்னோட தப்பு தான் ஏசப்பா. ஆனால் வானத்தை முழுவதையும் உண்டாக்கின இவ்வளோ பெரிய தேவன் நீங்கள், நான் பேசணும்னு எனக்காக வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்க அன்பு. சாரி ஏசப்பா, அவங்க சாரி ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. மனுஷங்க பின்னாடியும் மனுஷங்க அன்புக்கும் ஏங்கி இருந்த நாட்கள் போதும். நான் உமக்குள்ளே வளர எனக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. உண்மை நேசிக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ஏசப்பா. ஆமீன். ஏசப்பா என்ன ஏசப்பா நீங்கள் இப்படி இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அவங்க கூடலாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னு, ஏன் கூட மட்டும் பேசவே மாட்டேங்கிங்க? ஏன் ஏசப்பா இப்படி இருக்கீங்க? போங்க ஏசப்பா, சண்டை. காலையிலேருந்து எழுந்துச்சு எவ்வளோ நேரம் ஆகிட்டு, இன்னும் நீ பைபிள் வாசிக்கல? போய் பைபிள் வாசிப்போ. கொஞ்சம் இருங்க ஏசப்பா, கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் ஃபோன் பார்த்துக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் போய் கொஞ்சம் என்னெல்லாம் ரிப்ளை பண்ணணுமோ பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஏசப்பா. ஹே, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்க. ஃபோனை வச்சுட்டு பைபிளை எடுத்து வாசி வா. ஏசப்பா கொஞ்சம் இருங்க ஏசப்பா, ஒரு 2 நிமிஷம் பொறுக்க முடியாதா அவங்களுக்கு? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குதுன்னு மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுக்கல, அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ போஸ்ட்டு போட்டாங்கன்னு. இன்னும் எனக்கு எல்லார் போஸ்ட்டையும் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பாரு ஏசப்பா. சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டியா? நீ 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம்னு சொல்லி இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு பைபிளை எடு. ஏசப்பா ஒரு நிமிஷம் இருங்க ஏசப்பா, இந்த கடைசி போஸ்ட்டை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏசப்பா. எனது பல முறை எச்சரிக்கப்பட்டும் தன் பிள்ளையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதிலே நாசமடைவனா. ஐயோ மணி என்னப்போ? ஐயோ நான் ஃபோன் எடுத்து 45 மினிட்ஸ் ஆகிட்டா. காலையில் எழுந்துச்சு இவ்வளோ நேரம் பைபிள் கூட வாசிக்கல. என்ன ஏசப்பா இப்படி இருக்கீங்க? இதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் என்கிட்ட பேசுங்க பேசுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நான் இவ்வளோ நேரம் பாவம் பண்ணியிருக்க மாட்டேன் ஏசப்பா. போங்க ஏசப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. மனசாட்சியே இல்லையா உனக்கு? நான் இவ்வளோ நேரம் பேசினேனே, நீ செவி கொடுக்காம நான் பேசலன்னு நீ வேற என்கிட்டயே போய் சொல்ற. உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு, பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, எனில் என்ன கண்டி என நேசிக்க. ஹே மை டாட்டர். சொல்லுங்க ஏசப்பா, என்ன ஏசப்பா? இன்னைக்கு பைபிளில் நீ என்ன வாசிச்சேன்னு சொல்லு. இன்னைக்கு பைபிளில் நான் 5 அதிகாரம் வாசித்தேன் ஏசப்பா. நீ எத்தனை அதிகாரம் வாசிச்சேன்னு கேட்கல, நீ என்ன வாசிச்சேன்னு கேட்டேன். இன்னைக்கு யோவான் வாசித்தேன் ஏசப்பா, 5 அதிகாரம் வாசித்தேன் ஏசப்பா. நீ எத்தனை அதிகாரம் வாசிச்சேன்னு கேட்கல, நீ என்ன வாசிச்சேன்னு கேட்டேன். புரியுது ஏசப்பா. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, பைபிள் எடுத்துகிட்டு திருப்பி பார்க்குறேன், உடனே எல்லாம் ஞாபகம் வந்துடும்ல. இப்போ சொல்கிறேன் ஏசப்பா. இன்னைக்கு காலையில் வாசித்தது தானே நான் கேட்டேன், ஆனால் உன்னால் சொல்ல முடியல. அப்போ நீ வசனத்தை வெறுமனையாக வாசிக்க தான் செய்யா, வசனத்தை தியானிக்காம தானே இருக்கிற. பெருமையாக 5 அதிகாரம் வாசித்தேன் 5 அதிகாரம் வாசித்தேன்னு சொல்கிற. 5 அதிகாரத்தில் ஒரு வசனம் கூட உன்னை டச் பண்ணலையா? ஒரு வசனம் கூட உன் இருதயத்தில் தங்கலையா? ஒரு வசனம் கூட நீ சொல்லும்படியாக உனக்கு ஞாபகமே இல்லையா? எதுவுமே இல்லாமல் நீ 5 அதிகாரம் வாசித்து என்ன பிரயோஜனம்? சாரி ஏசப்பா, எண்ணிக்கையில் கவனமாக இருந்தேன், ஆனால் என்ன வாசிக்கிறோன்றதுல கவனமாக இல்லாமல் போயிட்டேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நீ எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோன்றதுல கவனமாக இருக்கிறதில்ல, அது தப்பு நான் சொல்லலை. ஆனால்
என்ன வாசிக்கிறோன்றதுல கவனமாக இருக்கு. ஒரு அதிகாரம் தியானிச்சாலும் உண்மையாக தியானி. கண்டிப்பாக ஒரு வசனமாவது ஒன்று தொடாமல் நீ அந்த சாப்டரை மூடி இருக்கவே கூடாது. கண்டிப்பாக ஏசப்பா. தேங்க்யூ ஏசப்பா. லவ் யூ ஏசப்பா. Love you too. ஹேய், நான் பைபிள் ரிலேட்டடாக உன்கிட்ட கொஞ்சம் கொஸ்டின் கேட்கேன். நீ டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? ஷூர் ஏசப்பா. ஆனால் என்ன கொஞ்சம் ஈஸியாக கேளுங்க சரியா? லூக்கா எங்கே இருக்கு? டக்குன்னு சொல்ல பார்ப்போம். லூக்கா புதிய ஏற்பாட்டில் 3ஆவது புஸ்தகம். யோவான்னு பேர் வச்சு மொத்தம் எத்தனை புஸ்தகம் இருக்கு? ஒரு சாதா யோவான், அதாவது மத்திய மார்க் லூக்குக்கு அடுத்தால வர யோவான், அப்புறம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், மொத்தமாக 4 புஸ்தகம் யோவான்னு பேர் வச்சிருக்கு ஏசப்பா. பழைய ஏற்பாட்டில் 4வது புஸ்தகத்தோட பெயர் என்ன? 4வது புஸ்தகமா? 1வது ஆதியாகமம், 2வது யாத்ராகமம் வரும், 3வது லேவியராகமம் வரும், 4வது என்னாகமம் ஏசப்பா. சங்கீதத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு சொல்லு. 145. இல்லை, தப்பு. 152வா? இல்லை, தப்பு. 148ஆ? இல்லை 147? இல்லை 154ஆ? 155ஆ? இல்லை, தப்பு. அப்போது 150 தான் ஏசப்பா. 150 கன்ஃபார்ம். இந்த ஆப்ஷனை லாக் பண்ணுறேன். ஆமாம், 150 தான். ஓகே, ரூத்துக்கு முன்னாடி என்ன புஸ்தகம் இருக்கு பேர் சொல்லு. ரூத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், அதுக்கப்புறம் உபாகமம், அப்புறம் யோசுவா, அப்புறம் நியாயாதிபதிகள் ஏசப்பா. ஓகே, அடுத்தது யோபுக்கு அடுத்தல என்ன புஸ்தகம் இருக்கு பேர் சொல்லு. யோபுக்கு அடுத்ததா? ஒன்று நீதிபதிகள் இருக்கும், இல்லைன்னா சங்கீதம் இருக்கும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கன்ஃபார்ம். மேக்ஸிமம் இல்லை, சங்கீதம் தான் வரும். சங்கீதம், அதுக்கப்புறம் தான் நீதிபதிகள். சங்கீதம் ஏசப்பா. ஓகே, அடுத்தது ஆகாய்க்கு அப்புறம் எத்தனை புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு சொல்லு. ஏசப்பா ஏசப்பா, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது. நாளை விட்டுருங்க. ஆகாய்க்கு முன்னாடி என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியாது, பின்னாடி என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியாது, ஆகாயில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் ஓப்பனாக சொல்லணும்னா ஆகாயில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது கூட எனக்கு தெரியாது. நான் ஆகாய் ஒழுங்காகவே வாசித்தது கிடையாது. ஆகாய் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் எனக்கு பின்னாடி இருக்க புஸ்தகங்கள்ல நிறைய என்னென்ன இருக்குன்னே தெரியாது ஏசப்பா. அதனால ப்ளீஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஏசப்பா. இத்தனை வருஷம் பைபிள் வாசிக்கிறேன், எந்தெந்த அதிகாரத்துக்கு அப்புறம் எது வரும்ன்றது உனக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை அதிகாரம் இருக்குன்றது கூட உனக்கு சங்கீதத்தில் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. நீ என்ன பைபிள் வாசிக்க? பாஸ்டர் பிரசங்க பண்ணுற வேலையில் இந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா புரட்டுற. இத்தனை வருஷம் பைபிள் வாசித்திருக்க, இதுக்கப்புறம் எது வரும்னு இன்னும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் இண்டெக்ஸை பார்த்து நீ தேடிட்டு இருக்கிற. இன்னும் எத்தனை வருஷம் ஒரு குழந்தை விசுவாசி போலேயே இருக்க போற? எனக்காக எப்போ தான் நீ எழும்ப போற? வெறுமனையா அதிகாரத்தை கேட்டாலும் உனக்கு சொல்ல தெரியல, எத்தனை அதிகாரம்னு கேட்டால் அதுவும் சொல்ல தெரியல. இந்த வசனத்தை மனப்பாடமாக சொல்ல அப்படின்னு நான் சொன்னா நீ எத்தனை வசனத்தை உன்னால சொல்ல முடியும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், மேலும் பிரகாசியும் ஒளி வந்தது, இரட்டத்தனியான நன்மையை தருவேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன். இப்படி இந்த 4-5 வசனத்தை வச்சுட்டு நீ என்ன உன் வண்டியை ஓட்டலான் இருக்கியா? ஆமாம் ஐசப்பா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஐசப்பா. எனக்கே என்ன நினச்சா கேவலமாக இருக்குது. சும்மா கடமைக்கு ஜபம், கடமைக்கு வேத வாசிப்பினே வாழ்ந்துட்டேன். நான் மனந்திரும்ப எனக்கு கிருபை செய்யுங்க ஐசப்பா. ஒன்று எத்தனை முறை நான் சொல்லுவேன் இப்படி பண்ணாத அப்படின்னு, திருப்பி அதையே தான் பண்ணுறேன். எதை செய்யன்னு சொல்கிறனோ அது ஒரு நாளும் செய்ய மாட்டேங்கிறேன். ஏசப்பா அப்படி இல்லை ஏசப்பா, இது என்னோட பலவீனம் ஏசப்பா. இந்த மாதிரி பலவீனம்னு உங்களுக்கு தெரியும்ல ஏசப்பா. துணிகரமாக செஞ்சுட்டு இது என் பலவீனம் அப்படின்னு என்கிட்டயே நீ துணிகரமாக சொல்கிறல்ல ஏசப்பா. உண்மைதான் ஏசப்பா. ஏசப்பா நான் மண்ணென்று நீங்கள் அறிவீங்க ஏசப்பா. என்னால் முடியலை, நான் விழுந்துட்டே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க பாதத்தில் நான் சரணடைகிறேன். தப்பென்று தெரிந்தும் தப்பையே செய்கிறேன், தப்பிக்க வழி இல்லையா? தப்பென்று தெரிந்தும் தப்பையே செய்கிறேன், தப்பிக்க வழி இல்லையா? தப்பே செய்யாத என் இயேசுதேவா, தப்பிக்க வழி செய்வீரா? தப்பே செய்யாத என் இயேசுதேவா, தப்பிக்க வழி செய்வீரா?